சார் அவர் சுட்டுக்கிட்டு செத்ததுக்கு அப்புறம் நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தையே நான் மறந்துவிட்டேன். அந்த இறந்த விருமனோட மனைவி தான் இந்த வைஜெயந்தி மேடம் சார். அவங்க புருஷன் செத்ததுக்கு நான் தான் காரணம் நினைச்சிட்டு அவங்க என்னைய பழி வாங்குறதுக்கு தான் இந்த ஊருக்கே மாத்தலை வந்திருக்காவ. அது இப்பதான் சார் எனக்கே தெரியும். ஆமா சார், அது எல்லாமே திட்டம் போட்டு நடந்த சதி. எல்லாமே அந்த வைஜெயந்தி அம்மாவோட வேலைதான். இது ரொம்ப ட்விஸ்டா இருக்கு. சார்வால், அந்த அம்மாவை நானே சந்திச்சேன். அந்த அம்மாவே சொல்லுதாவ, ஆமா இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், உன்னைய பழி வாங்கறதுக்காக தான் செஞ்சேன், உன்னால என்ன செய்ய முடியும், அந்த அறிவழகன் செயலே கடந்தா சாவப்பதான் பாத்துக்க, எந்த கொம்பம் வக்கீல் வச்சாலும் இந்த கேஸை உடைக்க முடியாதுன்னு சவால் விடுதாவ சார். ஓ, அந்த அம்மாவுக்கு அவ்வளோ திமிரா? நான் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது, சீனியர் கவுன்சில். பாத்துருவோம் அந்த லேடியா நானானு பாத்துருவோம். இத பாருங்க சண்முகம், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கேஸை நானே தொடர்ந்து நடத்துறேன். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். இல்ல இது கூட சார், உங்க பீஸு பணத்துல இதுல பாதி இருக்கு. மிச்சத்தையும் எப்படியும் கூடிய சீக்கிரம் சேர்த்து கொடுத்துறேன் சார். இப்போதைக்கு இதை வச்சுக்கிடுங்க சார். மீதி பணம் இதுல இருக்கு சார். ஏம்ல எப்படி இல்ல இம்பிட்டு பணம்? ஏ சண்முகம், இது ஒரு தப்பா? நேத்து வரைக்கும் உங்ககிட்ட இம்பிட்டு பணம் இல்லையால, இப்ப எப்படி இல்ல? உடனே கேட்டா வந்துருமா? வருஷ கணக்குல சேர்த்து வச்ச பணம். சார் இந்தாங்க சார், இதையே வாங்கிக்கோங்க. ஓகே சண்முகம், இனிமே நீங்க பயப்பட வேண்டாம். எத்தனை சாட்சி அவங்க விலைக்கு வாங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா போங்க. என் வாழ்க்கை உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க தான் என் வீட்டுக்காரை எப்படியாச்சும் காப்பாத்தி தரணும். பயப்படாதம்மா, நான் தான் சொல்றேன்ல, அறிவழகன் நிரபராதின்னு நிரூபிச்சு அவருக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. போதுமா? எல்லாரும் சந்தோஷமா கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். போயிட்டு வாங்க. வரேன் சார். ஹலோ, அட்வொகேட் ராசப்பா ஸ்பீக்கிங். நான் வைஜெயந்தி ஏஎஸ்பி, இந்த டிஸ்ட்ரிக்டோட ஏஎஸ்பி பேசுறேன். மேடம், தப்பான லாயருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. நீங்க பேச வேண்டியது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட, என்கிட்ட இல்ல. நான் சரியான ஆளுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கேன். நீங்க தான் தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. என்ன சொல்றீங்க மேடம்? அந்த அறிவழகன் கேஸ நீங்க தானே நடத்துறீங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சா உங்களுக்கு நல்லது, இல்லனா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வச்சிடுறேன். மேடம், என்னாச்சு மேடம்? வெயிட் அண்ட் see குரு. ரத்னா, குளிச்சுட்டு வந்துட்டியா? வந்துட்டேன்பா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். எப்போ நீ செத்த இருப்பா, முதல்ல நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். நான் போனேன்னா 2 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுவேன். நீ போனா அரை மணி நேரம் வெளியே வர மாட்டேன். ஐயோ அப்பா, இவள மிரட்டி உருட்டி நான் குளிக்க வச்சிடுறேன். இப்பவே இவ குளிக்கலனா கிளம்பும் போது லேட் பண்ணி டென்ஷன் ஆக்குவா. ஏய், நீ போட்டு போய் குளிச்சிட்டு வா போ. இப்போ இன்னும் கிளம்பலையா? இந்த கிளம்பணும்ல, அதுக்குள்ள அவ குளிக்க போயிட்டா. மாமா இந்த ஹாப்பியா காஃபி. குடு. சண்முகம் காருக்கு சொல்லியாச்சா? எல்லாம் உடன்குடி கிட்ட சொல்லியாச்சுல. நீ பணத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நான் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிட்டேன். நீ காஃபியை குடிச்சிட்டு கிளாஸை கொடு. நான் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போய் பேக் எடுத்துட்டு வரேன். எட்டி பரணி, நீ கிளம்புத வழிய பாரு. நான் கிச்சன்ல கிடக்குற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நான் ரெடி ஆகுறேன். சரிடி. சரிதான், நீ வேலையை பாரு.
ஏ ரத்னா, என்னாச்சுடி? ஒண்ணும் இல்ல, மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. அதான் மனசுக்குள்ளேயே சாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சாமி கிட்ட வேண்டத வேண்டிக்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சண்முகம் இருக்கான்ல, அப்புறம் உனக்கு என்னடி கவலை? விளக்கேத்தி சாமி கும்பிடு. முருகா, என்ன சோதனை, அபசகுணமா இருக்கே. சண்முகம், ஏய், சண்முகம், என்ன எல்லாரும் கிளம்பியாச்சா? கார் ரெடியா இருக்கு. இல்லை, இந்த பணத்தை வச்சுக்க. ஏன்பா, கோர்ட்ல 1000 வேலை கிடக்கு, இந்த பணத்தை வேற நான் வச்சுக்கணுமா? அங்க இங்க அலைஞ்சிட்டு கிடப்பேன், நீயே வச்சுக்கப்பா. சரி, எப்போ நம்ம கிளம்புமா? ஐயா, நான் எப்போ ரெடி. ரத்னா, என்ன ஆச்சு? போலாமா? இல்லட்டி, நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க. ஏம்ல, என்னாச்சு உனக்கு? எனக்கு பயமா இருக்குன்னு, ஏதோ தப்பா இருக்கு, மனசு சரியில்லை. ஏ ரத்னா, ஏன் திடீர் திடீர்னு உனக்கு மூட் அப்செட் ஆகுது? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கிளம்பி வா, போலாம். இல்லட்டி, சகுனமே சரியில்லை. ஏத்தி வச்ச விளக்கு அமந்து அமந்து போகுது. இப்படி ஒரு நாள் நடந்தது இல்லையே. இல்லை, இது புடி. ஏம்ல, இப்போ உனக்கு ஆறு மேல சந்தேகம்? அந்த முருகன் மேல சந்தேகமா, இல்லை உன் அண்ணன் மேல சந்தேகமா? அண்ணே, இல்லை, உனக்காக போராடுறதுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அப்ப முருகன் துணைக்கு நிக்கான். எது நடந்தாலும், ஏன் இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் போராடி ஜெயிக்க உன் அண்ணன் நான் நிக்கேன். உனக்கு என்னல பயம்? உனக்கு எதுக்கு சந்தேகம்? பயமா இருக்குன்னு. அல்லாதக்கா, அறிவழகன் வெளியில வர்றது உறுதி. உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட வா, இல்ல இங்கிட்டே இரு. இல்ல டாக்டர், வா போவோம். அண்ணே, நான் சாமியை பார்த்ததில்ல, அது இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நீ என் கண்ணு முன்னாடி நிக்கனே, கொடுத்த வாக்கு ஒரு நாளும் காப்பாத்தாம விட மாட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு. நம்பிக்கையோட இல்ல, எல்லாம் நல்லதுதான் நடக்க. எப்போ போவோமா? போலாம். ஏடி, வா, சரி, வாங்க. வரப்போ நீ பள்ளி எடுத்துட்டு போறோம். குடிச்சிட்டியா? குடு. இல்ல, தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருக்கியா இல்ல நான் போய் வாங்கிட்டு வந்துருவா? அட வேணாம் மாமா, எல்லாம் இருக்கு. அத்தை, உனக்கு டீ ஆச்சு வாங்கிட்டு வர சொல்லவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. இன்னும் சமூகத்தை வேற காணும், அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மா, அக்கா கிளம்பிடுச்சுன்னு கால் பண்ணுச்சு, இன்னும் 2 நிமிஷத்துல வந்துட போகுது. நீ என்னத்துக்கு இப்படி கவலைப்பட்டு இருக்க? ஏன் கவலை எனக்குல, நீ உன் வேலையை பாரு. இல்ல ஜோபாலா, என்னல அது சட்டை புதுசா இருக்கு? வீரா வரால, அதான் அவளை அசத்தலான்னு புதுசா வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கானே? நல்லா இருக்கு சிவபாலா. எப்படியாவது அவகிட்ட நல்லா பேசு, அவ மெல்ல மெல்ல மனசு மாறிடுவா. விடாம நானும் போராடிட்டு தானே இருக்கேன், இப்பவும் பேசுவேன் மைனி. அண்ணா, அக்காவும் அத்தானும் பைக்ல வராங்க பாருங்க.
போ. வந்துட்டாளோ? மா எப்பமா வந்த? லேட் ஆயிடுச்சா? நீங்க இன்னும் வரலையேன்னு ஒரே கரைச்சல். மா வந்துட்டாவ, போதுமா? நிம்மதியா போ. ஏமா இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம், எல்லாரும் குளிச்சு கிளம்ப வேணாமா? சொல்லு. அதான் லேட் ஆயிடுச்சு, இதுக்கு போயா கவலைப்படுவ? நான் கெட்ட சொப்பனை ஒண்ணு கண்டேன்டி, அதுவும் விடிய காலையில. அதான் மனசு பூரா ஒரே பயமா இருக்கு. என்ன சொல்ற? அறிவழகனை ஒரு கருப்பு கலர் வேன்ல ஏத்திக்கிட்டு போலீஸ் கூட்டிட்டு போகுது. அவ ரத்னா அழுதுகிட்டே பின்னாடி ஓடுதா. பதறி போய் முழிச்சு பார்த்தா மணி 4 டி. விடிய கால சொப்பனும் டி, பலிச்சாலும் பலிச்சிருமே. அத்தை அப்பல இருந்து தூங்கல டி, ரொம்ப கலங்கி போய் நிக்குது. அம்மா ப்ளீஸ், வெறும் கனவு தானே, இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? கேட்டி, இது வரைக்கும் நான் பார்த்த சொப்பனம் எல்லாம் பலிச்சுதானே இருக்கு. அதாம்டி எனக்கு பயமா இருக்கு. சரி, இத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். ஏற்கனவே ரத்னா உடைஞ்சு போயிருக்கா, அவகிட்ட இந்த கனவெல்லாம் சொல்லாத, அவளால தாங்க முடியாது. சரி டி, நான் சொல்லல, ஆனாலும் எனக்கு பயமா இருக்கே. மா, விடிய காலையில கனவு கண்டா பலிக்குமாமா? ஆமா டி, அப்படிதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. என்னத்தா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தோம் நாங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆச்சு மருமனும். இல்ல உடம்புடி சண்முகம் ரெடியா இருக்கு. பண்ணியாச்சா? இல்ல நீங்க இருங்க, அவ பாத்துட்டு வந்துடுதேன். ஹாய் வீரா. என்ன என்ன முறைக்கிற? இதான் வீரா கூட நின்னு பேசுற லட்சணமா? போய் தைரியமா பேசல. அவ என்ன பேயா பூதமா? போய் பேசு சிவபாலா. எலே என்ன பெரிய காதல் இளவரசன்னு நினைப்பா உனக்கு? கோர்ட்ல வச்சு ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கியா? தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சேன்னு வெய்யே, கை காலு ரெண்டும் இழுத்துக்கும் பாத்துக்க. ஏய், என்னடி பேசுற நீ? இவன் கிட்ட கேளு, வந்துட்டான். இவருக்கு நான் முத்தம் கொடுக்கணுமா? முத்தம் நல்லா உப்பு தாள வச்சு உதட்ட இழுத்து வச்சு தேய்ச்சி விட்டா ஆயுசுக்கும் எவகிட்டயும் கேட்க மாட்டான். கேட்டி, என்னடி எகிரிட்டே போற? நான் அப்படின்னு கொலை கொத்தமா பண்ணிட்டேன். நான் சொல்லி நீ நம்பவே மாட்ட. உனக்கே இப்ப விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல. அந்த கௌதம் ஒரு பொறுக்கி, அந்த வைஜெயந்தி ஒரு தப்பான பொம்பளைன்னு அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததான் நான் இத பண்ணேன்னு அந்த நன்றி கடன் கூட உன்கிட்ட இல்லையா? நீ வாய மூடல. என்னத்துல காப்பாத்துன? அவங்க கெட்டவங்கனா அத நீ ஏன் கிட்ட வந்து விளக்கணும். தாலிய கட்டிதான் காப்பாத்தணும்னு உனக்கு யாருல சொன்னா? ஹேலே, நான் அங்க உன்கிட்ட சொல்லியிருந்தா மட்டும். வாய மூடல. நீ அம்புட்டு நல்லவனா இருந்தா தாடி கட்டாம கௌதம் கிட்ட இருந்து என்னைய நீ காப்பாத்தி இருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா நானே உன்னைய என் கழுத்துல தாலிய கட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீ என்ன செஞ்ச? பொறுக்கி பையன் மாதிரி ஏன் சம்மந்தம் இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டின. கேட்டா என்னைய காப்பாத்துறதுக்கு தான் அப்படி செஞ்சாராமா. எவளாவது காதுல பூ வச்சுக்கிட்டு தெருவுல திரிவா, அவகிட்ட போய் உன்னோட கதையெல்லாம் சொல்லு. கேட்டி, நான் சொல்ல வரதே கேட்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் ஈகோ பிடிச்ச மாதிரி ஏண்டி என்ன சாவடிக்க? நான் என்ன தெரிஞ்சேன்? வாய மூடுறா. ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிக்கிறது வாழ்க்கையில எம்முட்டு முக்கியமான தருணம்னு தெரியுமா உனக்கு? ஈகோவா? ஈகோ? ஆமால, எனக்கு ஈகோ தான். ஏன் பொண்ணுங்கன்னா ஈகோ இருக்க கூடாதா? உங்களைய மதிக்க தெரியாத பொறுக்கி நீ என்கிட்ட வந்து பேசுதியா? பேசாம போயிரு பாத்துக்க. சும்மா அடங்குடி. ஆமா, உன்னை கேட்காம உன் கழுத்துல தாலி கட்டினவன் தான். கட்டினதுக்கு அப்புறமும் அந்த கௌதம் ஒரு பொறுக்கின்னு சொன்ன. நீ நம்புனியா? சொல்லுடி, நீ நம்புனியா? அது உன் மேல இருக்கிற கோபத்துல. ஏய், சமாளிக்காதடி.
அந்த கல்யாண மேடையில வச்சு அந்த கௌதம் ஒரு கேடு கெட்டவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு என்ன கடத்துறாங்கன்னு சொல்லியிருந்தா நீ அப்படியே நம்பியிருப்பியா? எங்க அண்ணனை விட நீ என்ன பெரிய ஆளா? நான் நீ சொன்னதை நம்ப மாட்டேன்னு அந்த கௌதம தாலி கட்ட வச்சிருப்ப. அதானே உண்மை? ஏன் அந்த வெங்கடேசன் சொல்லி கூட நீங்க யாரும் நம்பல. கடைசியில என்னாச்சு? அந்த அம்மாவோட வீட்டுக்கு போய் நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே நீங்க என்னையே நம்புனீங்க. இந்த லட்சணத்துல தாலி கட்டுற நேரத்துல கௌதம் ஒரு கெட்டவன் சொல்லுவனா நீங்க அதை அப்படியே நம்பிடுவீங்களாம். ஏன் காதலே பூச்சி தெரியலா? அதுக்காக நீ செஞ்சதெல்லாம் நியாயம் இல்ல. நீ பேசாத. இப்ப கூட நீ என்ன செய்த? நீ சொல்றதா உண்மை? அந்த கௌதம் ஒரு கிரிமினல், அவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததான் நான் தாலி கட்டினேன்னு இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு இல்ல? இன்னும் நீ செஞ்ச தப்ப உன்னை செருப்பால் அடிப்பேன், விளக்க மத்தல அடிப்பேன்னு சொல்லிட்டே திரியிட பாத்தியா? அது யாரு? நீதானே? தப்பு முழுக்க உன் பக்கம். ஆனாலும் நான் திரும்ப திரும்ப உன்கிட்ட தான் வந்து நிக்க. ஏன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா நான் மனசாரதான் உனக்கு தாலி கட்டினேன். சாவுற வரைக்கும் நீ என்னை எத்தனை தடவை என்ன விளக்க மாத்தல அடிச்சாலும் நான் உன் முன்னாடி தான் வந்து நிப்பேன். பாப்போம் பாப்போண்டி, நீ எப்ப மனசு மாறுறன்னு நான் பார்க்க தானே போறேன். ஏ சிவபாலா, சூப்பர்ல, கலக்கிட்ட. எல சிவபாலா, பின்னிட்டியல? மேடம், கைதி கூட எல்லாம் பேசக்கூடாது. சார் அவங்க ஆறு நினைச்சீங்க? அவங்க அவரோட மனைவி. சட்டப்படி ஒரு மனைவி அவங்க கூட சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். உங்களை விட சட்டம் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நான். யோ, கூட்டு வாங்கயா. போப்பா. ஹே ரத்னா, போ. அறிவு. இல்லை, இப்ப நீ எது கலங்கிட்டு இருக்க? இல்லை, நான் சொல்றத கேள்ல. அண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணா. நிச்சயமா அறிவை வெளியில கொண்டு வந்துருவல்ல. ஏம்ல, என்ன விடு. அப்ப முருகன் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப எதுக்குல பயப்படுதே இருக்க? அவன் எல்லாம் அவன் பாத்துக்கிடுவான். நீ சும்மா இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது உன் சுபாவமே இல்லல. கண்ணத்தோட ரத்னா, எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. நம்ம லாயர் பிரமாதமா வாதாடி நிச்சயமா அறிவை வெளியில கொண்டு வந்துருவாருடி. நீ ஒன்னும் பயப்படாத. இல்லட்டி, நைட் எல்லாம் உறக்கமே வர மாட்டேங்குது. அறிவு நிச்சயமா ஜெயில உறங்காம தான் கிடப்பாரு. நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே. எங்களுக்கு எதுக்கிட்டே இந்த நிலைமை? எல்லாம் மாறும். சண்முகம் இருக்கான்ல, பாத்துப்பான். கண்ணத்தோடன்னு சொல்றேன்ல. எதுக்குல இப்படி அழுதுகிட்டு இருக்க? கண்ணத்தோட போச்சுடா. இந்த அம்மா வேற எதுக்கு இங்க வருது? என்ன சண்முகம், பெருசா சவால்லாம் விட்ட? இப்போ தங்கச்சியோட கண்ணீரை தொடச்சிட்டு இருக்க போல. ஏய் ரத்னா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் புருஷன் நிச்சயம் வெளியே வரமாட்டான். வெளியே வரவும் முடியாது. காலம் முழுக்க உன் புருஷனை நீ ஜெயில தான் பார்க்க போற. என்னங்க மேடம், பதவியில இருக்கிற திமிர்ல என்ன வேண்டாம் செஞ்சிடலாம்ட்டு மெதப்புலயே இருக்குதீங்களோ? பதவி மட்டும் இல்ல, பணபலமும் இருக்கு.
என் முன்னாடிலாம் நீ சின்ன தூசி மாதிரி. நான் ஊத வேண்டாம். சாதாரண காத்தடிச்சாலே நீ பறந்து போயிடுவ. மேடம், காத்துல காகிதம் தான் பறக்கேன், இந்த சம்மும் பறக்க மாட்டான். இது என்னன்னு தெரியுதா? ஆ? நல்லா பாருங்க. என்னடா என்கிட்டயே குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துறியா? அது என்ன ப்ரோக்ராம்னு எனக்கு தெரியாது. ஆனா இது என் அப்பனோட வேலு, என் அப்பனோட அடையாளம். அந்த வைர வேலை ஆட்டைய போட போய் தான் ஒரு போலீஸ்காரு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்தாரு. அப்படிப்பட்ட கேடு கட்டவனோட பொண்டாட்டியா இருந்துகிட்டு நீங்க வெக்கமெல்லாம் பேசல. அத நினைச்சாதான் சிரிப்பா இருக்கு. டேய், என்ன எங்க அம்மாவே வெறுப்பேத்தி பாக்குறியா? இந்த இடத்துலயும் உன் கையும் காலையும் அடிச்சு உடைச்சு காட்டவா? எலே அரட்டி கேட்டு கைய உடைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என் கைய தொடுல. தொடரா பாப்பான். சண்முகம், சண்முகம் வேண்டாம்.